அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். ராகு பகவான் ஒரு குறிப்பிட்ட 4 இடத்துல இருந்தா அவர்களுடைய வாழ்க்கையில் யோக பலனை, ராஜாதி ராஜா யோக பலனை கொடுப்பார் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இது ஒட்டுமொத்தமா பொதுவா சொல்லிட்டு போயிடுவாங்க. அது எந்த மாதிரி யோகத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத எல்லாம் தெரிஞ்சுக்கிடணும் இல்லையா? அந்த விதத்தில் ராகு பகவான் சிம்மத்தில் இருக்கணும், கடகத்தில் இருக்கணும், ரிஷபத்தில் இருக்கணும், கன்னியில இருக்கணும். இருந்தால் கண்டிப்பா உச்ச பலன் கொடுப்பார். சரி, இப்ப ஒருத்தருக்கு சிம்மத்தில் இருக்கார், கடகத்தில் இருக்கார், ரிஷபத்தில் இருக்கார், கன்னியில் இருக்காருன்னு வச்சுக்கிடுவோம். இவர் எந்த லக்கணத்தில் போய் பிறந்திருக்கிறார்? அந்த லக்கணத்திற்கு இந்த சிம்மம் எத்தனாம் இடம், கடகம் எத்தனாம் இடம், ரிஷபம் எத்தனாம் இடம், கன்னி எத்தனாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு கணக்கு பார்க்கணும். பொதுவாக சிம்மத்தில் ராகு, கடகத்தில் ராகு, ரிஷபத்தில் ராகு, கன்னியில் ராகு இருந்தால் பகைவரை இவங்க துவம்சம் பண்ணிடுவாங்க. பகைவரை துவாம்சம் பண்ணுவதற்கு தயங்கவே மாட்டாங்க. பகைவர் இவர்களுடைய எதுக்க நிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பவர் உண்டு. அதுல எல்லாம் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. ஆனால் அது எந்த மாதிரி ஒரு அமைப்பு, நம்ம லக்கணத்திற்கு இது எத்தனாம் இடம் என்று சொல்லுகின்ற ஆதிபத்தியம் நமக்கு கிடைக்கும். அப்ப எல்லா மனிதரும் ஒரு விதத்தில் ராகு என்று சொல்லக்கூடியவன் கெடுக்கக்கூடியவன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதாவது கொடுத்து கெடுப்பான் என்பது உண்மைதான். எப்ப நமக்கு ஒரு உணவே கிடைக்குது என்று சொன்னா, ரொம்ப ருசியா இருக்கு அப்படின்னா அதிகமா தின்னுட்டா ராகு இங்க வேலை செஞ்சிருவாரு. ஒரு சூதாட்டத்துல ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஜெயிச்சாச்சு, அதுக்கடுத்து என்ன சொன்னா அப்படியே என்ன சொன்ன பின்னோக்கி ஒதுங்கிடணும். அங்கதான் கேதுவோடைய செயல்பாட்டை கண்டிப்பாக கொடுக்கும். அப்ப இந்த ராகுவோடைய ராஜாதி ராஜா யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 4 இடத்துல இருந்திருந்தாலும் யாரை கும்பிடணும்? அந்த ராஜாதி ராஜா யோகத்தை ராகு எதன் மூலமா? காளி வழிபாடு பண்ண. காளி வழிபாடு அந்த மனிதன் காளியை தெய்வமாக இந்த 4 சிம்மத்தில், கடகத்தில், ரிஷபத்தில், கன்னியில் இருந்தால் கண்டிப்பா இவருடைய உண்மையான சொரூபம் என்று சொன்னால் காளியை இவர்கள் வசியம் பண்ணக்கூடிய சக்தி உடையவர்களாக கண்டிப்பாக இவர்களுக்கு வந்துடும். காளியை என்ன சொல்றான்னா, ப்ராப்பராக வீட்டுல வச்சு கும்பிடக்கூடிய ஒரு ஆதிபத்தியமும், காளி வழிபாட்டுக்கு உண்டான மந்திரங்களும், காளி வழிபாட்டுக்கு உண்டான அந்த அமைப்புகளும் இவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். எனக்கு கண்ணில இதுல விரிச்சு, இது ரிஷபத்துல ராகு. எனக்கும் எங்களுடைய வர்க்கத்தாருக்கும் காளி என்று சொன்னால் என்ன என்றே தெரியாது. ஏன்னா இதை நான் 25 வருடங்களாக 1999 காளி வழிபாடு, காளி வழிபாட்டுக்கு உண்டான மந்திரம், அது எப்படி வந்ததுன்னே தெரியல. எப்படி அதன் மேல் ஒரு காதல் ஏற்பட்டது என்பதே தெரியவில்லை. ஆனால் இன்றும் எந்த எதிரியும் என்ன சொன்னான, எதிர்த்து நின்றான் என்று சொன்னால் அவன் மரணப்பட்டு விட்டிருக்கிறான். இது என்னுடைய வயது அனுபவத்துக்கு நான் சொல்றேன், இது பெருமையாக சொல்லல. என்னை தேவையில்லாமல் என்ன சொன்னா, தொந்தரவு யார் படுத்தினாலும் சரிதான், என்னை தொந்தரவு யார் படுத்தினாலும் சரி, நான் என்னைக்குமே என்ன சொன்னா, இந்த மாதிரி சிம்மத்தில் ராகுவோ, கடகத்தில் ராகுவோ, ரிஷபத்தில் ராகுவோ, கன்னியில் ராகுவோ இருந்து விட்டவர்கள், அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு செட்டிங்ஸ் வச்சுக்கிடுவாங்க. பாம்பு என்ன செய்யும்? அது பொது வெளியில் என்ன செய்யும்? நான் தான் பாம்பு, என்னை எல்லாரும் வணங்குங்கன்னு சொல்லாது. அது இருக்கின்ற இடத்துக்கு தான் எல்லாம் வழிபாட்டுக்கு போவோம். அதை கண்டா பயப்படுவான். அப்ப இந்த மாதிரி ராகு இந்த 4 கட்டத்தில் இருக்கின்ற என்ன செய்வாங்க, தனக்கு என்று சொன்னா ஒரு அமைப்பு பூரா உருவாக்கிக்கிடுவாங்க. அந்த அமைப்புக்குள்ளதான் உட்காந்துருப்பாங்க. அந்த அமைப்புக்குள்ள போறவன் என்ன சொல்றான்னா,
போனையா உனக்கு நல்லது கிடைக்கும். ஏன்னா இவர்களிடம் வந்து என்ன சொல்றாங்கன்னா எல்லா விதமான அனைத்து விதமான சக்திகளும் உண்டு. என்ன சக்திகள் உண்டுன்னா வாக்குப்பளிதம் உண்டு, ஆன்மீகம் உண்டு, ஆன்மீகம் உண்டு. அதே சமயத்துல ராகு என்று சொல்லக்கூடியவன் என்ன சொன்னான்னா தோண்டி எடுக்கக்கூடிய அற்புதமான மாய சக்தி உடையவன். எனக்கு 8ஆம் பாவத்துலதான் இருக்குது. அனுமானுஷ்ய சக்தியை வந்து என்ன சொல்றான்னா அழகா தோண்டி எடுத்துருவேன். வந்தவன் எதுக்கு வந்திருக்கான் அப்படிங்கிறத சொல்லிடுவேன். அது என்ன நடக்கும்னு சொல்லிடுவேன். அது எப்படின்னு தெரியாது. இப்பயே வந்து என்ன சொல்றான் அதுக்கு என்னையா சூத்திரம் அப்படின்னு சொன்னோம்னா வந்து என்ன சொல்றாயா உனக்கு இருக்கா இல்லையா, இந்த சக்தியை பூரா இன்று வரை கொடுத்தது யார் என்று சொன்னால் அந்த ராகு தான். அவன் என்ன செஞ்சிட்டான், சந்திரனுடைய நட்சத்திரத்துல எப்படி இருக்கும், சந்திரனுடைய நட்சத்திரத்தில். அப்ப ராகுவுக்கு ஒரு ஜெனரல் கனெக்ஷன், ராகுவுக்கு யார் இடம் கொடுத்தார்களோ அந்த கிரகம் எந்த இடத்துல இருக்கிறதோ அதுல ஒரு பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சி இருக்கும். பிரம்மாண்டமானது நீங்க கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய யோகத்தை வந்து இவர்கள் அடைந்திருப்பார்கள். அந்த கட்டத்தை பார்த்தவங்க சொல்லுவாங்க இது எனக்கு சொந்தமானது அப்படிமா, இது எனக்கு சொந்தமானது அப்படிமா. அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான யோகத்தை கொடுக்கும். அதுதான் அதிர்ஷ்டத்தின் அதிர்ஷ்டம். அப்ப இந்த மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குதான்னு பாருங்க. காளியை வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப கேஷுவலா இருங்க. ஏன்னா இந்த மாதிரி அமைப்புடையவர்களுக்கு எல்லாவித சுகம், எல்லாவித சுதந்திரம், எல்லாவித A to Z அப்படிங்கிற ஒரு அமைப்புல இவர்கள் கண்டிப்பாக சுகமாக இருப்பார்கள். என்ன அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை இவர்கள் தாண்டாமல் இருக்கும். நானே இருக்கேன்னு வைங்களேன், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நமக்கு தெரியும் இது கொண்டு வந்து என்ன சொன்னான்னா கொடுத்து கெடுப்பவன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு என்ன சொன்னா கெடுத்துட்டு போயிட்டான்னா என்ன செய்யறது அப்படிங்கிறதுக்கு நமக்கு நாமே ஒரு கட்டுப்பாடு, நமக்கு நாமே ஒரு அமைப்புகளா இந்த இடத்துல இருக்கணும். யோகத்தை கொடுப்பவன் தான் அந்த யோகத்தின் உச்சத்திற்கு போன பிறகு அதற்கு எதிரான ஒரு கிரகம் இருக்கத்தானே செய்யும். இவனை யார் வந்து கண்ட்ரோல் கொண்டு வர்றது? ராகுவை கண்ட்ரோல் பண்றது கேது. ஆமா, ராகு வந்து ரொம்ப கொந்தளிச்சுட்டான்னா வந்து கரெக்டா 144 போடக்கூடிய அதிகமான சக்தி யாருக்கு உண்டு என்று சொன்னால் கேது பகவானுக்கு உண்டு. அதனால்தான் ராகு என்று சொல்லி எந்த ஒரு மனிதனுக்கு ராகு திசை நடந்தாலோ, ராகு புத்தி நடந்தாலோ, ராகு அந்தரம் நடந்தாலோ பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா காளியை போய் வழிபாடு பண்ணணும். வழிபாடு பண்ணி வந்து என்ன சொல்றேன்னா வந்து கண்டிப்பா நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா அதோடைய தீமைகள் வந்து கண்டிப்பாக குறையும். இந்த 4 கட்டத்தில் ராகு இருப்பவர்களுக்கு உங்களுடைய லக்கணத்திற்கு 2ஆம் இடத்துல தான் பொருளாதாரம், 3ஆம் இடத்துல இருந்தா புகழ் கீர்த்தி, 4ஆம் இடம் இருந்தால் வண்டி வாகனம் எக்ஸ்ட்ரா அள்ளி கொடுத்துருவான், 5ஆம் இடத்துல இருந்தால் வந்து பெரிய நீ பிள்ளைகளால் யோகவான், பூர்வீகம் யோகமானதா இருக்கும், 6ஆம் இடத்துல இருந்தால் சத்ரு நாசம், 7ஆம் இடத்துல இருந்தால் மனைவிக்கு யோகம், 8ஆம் இடத்துல இருந்தால் நீ அனைத்து விதமான இகலோக எல்லாவித இன்பங்களையும் நீ துய்ப்பதற்கு கண்டிப்பா கொடுப்பான். ஆனால் அளவுக்கு அதிகமான அமிர்தம் நஞ்சுங்கிறது 8ஆம் பாவத்தில் இருக்கிற ராகுவை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிடணும். 2 தோசை சாப்பிட்டாச்சா, ஓகே போதும், நிறுத்திடணும். அதற்கு பிறகு வந்து ருசியா இருக்குன்னு என்ன வந்து என்ன சொன்னா இவனே விஷமாக மாறி விடுவான். 9ஆம் இடத்தில் வந்து என்ன சொன்னா இந்த கட்டங்கள் வந்து என்ன சொன்னா 4 கட்டங்கள் 9ஆம் இடத்துக்கு உண்டதுதான். புகழ் பூர்த்தி கண்டிப்பாக தகப்பனுடைய வலிமை எல்லாம் இருக்கும். 10ஆம் இடத்தில் ராகு இருக்குதா, அது இந்த கட்டமாக இருக்கணும். இந்த 4 கட்டத்தில் ஏதாவது ஒரு கட்டமாக இருந்தா தொழிலில் வந்து ஜேஜேன்னு இருப்பீங்க. 11ஆம் இடத்துல இருந்தா கண்டிப்பாக பொருளாதாரத்தில் வந்து ஒரு பெரிய வலிமை உள்ளவராக இருப்பீங்க. 12ஆம் இடத்துல இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம்னா எல்லாவித லக்ஸுரிஸையும் நீங்க அனுபவிப்பீங்க. ஆனால் அது சிம்மமாக இருக்கணும், அல்லது கடகமாக இருக்கணும், அல்லது ரிஷபமாக இருக்கணும், அல்லது கன்னியாக இருக்கணும். இருந்தால் நீங்களும் பயங்கரமான அதிர்ஷ்டசாலிகள் தான். அதில் எந்தவித மாற்று கருத்துமே கண்டிப்பாக கிடையாது. அதனால சாஸ்திரம் இதைத்தான் சொல்லுது. இது நான் இந்த வீடியோக்கள் வந்து ஏற்கனவே பேசியிருந்தாலும் இதை வந்து இந்த கட்டத்துல இருந்தா நல்லதுன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் எந்த ரூபத்தில் நல்லது அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்ப எனக்கு 8ஆம் பாவத்தில் இருக்கிறது. 8ஆம் பாவத்தில் இருக்கிறதா 8ஆம் பாவம் வந்து என்ன சொல்றான்னா வந்து காலபுருஷனுக்கு எத்தனாவது வீடு, எனக்கு எத்தனாவது, எனக்கு 8ஆம் பாவம் லக்கணத்துக்கு, காலபுருஷனுக்கு அது 2ஆம் பாவம். நான் 2 விதமாகவும் பயன்படுத்தலாம்.
நான் எப்பயுமே 2ஆ தான் பயன்படுத்துவேன். என்ன காரணம்? எனக்கு பொருளாதாரம் தான் வேணும். 8ஆம் பாவத்தில் இருக்கிற பெரிய ரகசியத்துல அள்ளி தெளிச்சு என்ன பண்ண போறான்? அது ஒரு லிமிட்டெட் பேசிஸ் தான். அவன் காலபுருஷனுடைய அந்த 2ஆம் இடத்துக்கு உண்டான ஆதிபத்தியத்தை மட்டும்தான் நான் கணக்கு பண்ணுவேன். ஏன்னா எப்பயுமே 2 ஆதிபத்தியத்தை எடுங்க. காலபுருஷனுக்கு எத்தனாம் இடம், அது நம்ம லக்னத்துக்கு எத்தனாம் இடம், இதுல உனக்கு எது தேவை? அவன் சாய்ஸ் கொடுத்துருக்கான். காலபுருஷனுக்கு 2ஆம் எத்தனாம் இடம், உனக்கு எத்தனாம் இடம், உனக்கு இதுல எது தேவைப்பா அப்படின்னு கேட்டு எப்பயுமே டபுளா தான் இருக்கும். அதுல ஒன்றை தொட்டு நம்ம எடுத்து கொண்டு போனோம்னா அதை நன்மைக்குண்டானதாக நம்ம பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதனால ராஜாதி ராஜா யோகம் என்பது இந்த 4 கட்டத்தில் தான். அது உங்கள் லக்கணத்திலிருந்து எத்தனாம் இடத்தில் இருக்கிறது, ஒன்று காலபுருஷனுக்கு எத்தனாம் இடத்தில் இருக்கிறது, இதை தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்களும் யோகசாலிகளே. இந்த யோகம் என்பது எல்லோரும் கிடைக்குன்னா இனிமேல் பிள்ளைகள் பிறக்கணும். பிள்ளைகள் பிறக்கணும். சும்மா எல்லாருக்கும் அந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது கிடைத்தது. அதனால் அந்த யோகத்தை அனுபவிப்பவர்கள் யார் என்றும் பார்க்கணும். ராகு நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான எந்த கட்டத்தில் இருக்கிறதோ அந்த யோகத்தை அந்த வீட்டில் அந்த அந்த கட்டம் இந்த ஜாதகர் இறக்கின்றவரே அது யோகமாகவே இருக்கும். மைனஸ் வராது. அதுதான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த மாதிரி அமைப்புடையவர்கள் காளியை கும்பிடுங்கள், உங்களுக்கு பரிபூர்ண ஆசிகள் கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.